தெரியுமா? வீடியோ எடுத்துட்டு நல்லா பண்ணுறாங்க சாமிஜி. நல்லா பண்ணி 2000 முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க சாமிஜி. அப்பாவுக்கு அது வந்து 26,000 ஆச்சு. நம்ம அந்த ரிஷிகேஷில் வந்துருக்கோம் சாமிஜி. உடம்பு ஒரு திருச்செந்தூர் கூட ஒரு யோகா மாஸ்டர் நல்லா வராங்க. கஷாயம் அடிஷனல் கடையில் வாங்க. சிலது தயார் பண்ண முடியாது. எய்ம் ஃபார் சேவால சேவ் பண்ணி தெரியும். நீ குழந்தை இருந்தா இங்க கூட்டு வந்தேன் சார். நைட் தங்கிட்டு 40 பேர் கூட்டிட்டு வந்தேன். டைம் ஆச்சுமா. இங்கே எல்லாரும் வெயிட் பண்ணி ஜாக்கு சாமிஜி வாங்கிக்கோ. சும்மா இருக்க சாமிஜி. 26ல எல்லா நாளும் கிளாஸ் எடுத்துட்டு இருந்துச்சு. 26 அது இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆமா, இப்போ அப்படிதான் இருந்துச்சு. இந்த வருஷம் நல்லா கிளாஸ் அப்படிதான் நீங்கெல்லாம் எடுத்து செக் பண்ணி அதை கொண்டு போய் சாமிஜி ஸ்பூன் வேணுமா? आराधित समस्त हरिहर देवताभ्यो नमः। एते दन्तकुङ्कुम अक्षरखण्डान् महापूर्णाहुतिर्नमोऽस्यामि नमो नमः स्वाहा। पूर्णाहुति देवताभ्यं नमः। सप्तदे अग्ने नमिदः सप्तरित्वा सप्तदे सप्तधाम त्रयाणि सप्तहोत्रा सप्तधार्काणि सप्तयोगे नारायणस्वाकृते स्वाहा। தயானந்த சரஸ்வதி அவர்களின் மூத்த மற்றும் நெருங்கிய சீடராக விளங்கும் சுவாமி சாக்ஷாத் கிருதானந்தா சரஸ்வதி அவர்களை அறிமுகப்படுத்தும் பெரும்பேறு அடியேனுக்கு கிடைக்கும். சுவாமி அவர்கள் சந்தி பணி சதானரயம் எனப்படும் புகழ்பெற்ற குருகுலத்தில் வேதாந்தம், சம்ஸ்கிருதம், உபனிஷத்துகள், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம் ஆகியவற்றை பாரம்பரிய குரு சிஷ்ய முறையில் ஆழமாக பயின்றார். 1990 யோகம் என்றால் யுக்தி என்று. யுக்தி தான் எல்லாம் சேர்ந்து. சமஸ்கிருதத்தில் யுஜ் என்ற ஒரு தாது இருக்கு. அதிலிருந்து வருகின்ற பதங்கள் யுக்தி யோகம்.
இதுக்காக இதெல்லாம் யுக்தியினா எங்கே எல்லாம் சேர்ந்து இருக்கிறது. நிரந்தரமான அமைதி அதை நாம் அடைந்தோமா? இதுவரை அடைந்தோமா? அடைந்திருந்தால் அடைந்திருந்தால் இங்கே வரலாம். அதனால் தெளிவா சொல்லலாம், நீங்க அடையவில்லை. எல்லாரும் அதைத்தான் விரும்புகிறார்கள். நிரந்தரமான சுகம், அமைதி, ஆனந்தம் இதைத்தான் விரும்புகிறார்கள். ஆனால் இந்த வாழ்க்கையில் நாம் இதுவரை அதை அடையவில்லை. இப்போ தர்மார்த்த காமங்கிறதுல நிரந்தர சுகம், அமைதி, ஆனந்தம் இல்லை. அப்பதான் மோட்சம் லட்சியமாக மோட்சம் இருக்கு. மோட்சம் தான் நிரந்தர சுகம், நிரந்தர ஆனந்தம், நிரந்தர திருப்தி. அதுதான் மோட்சம். அது எங்க இருக்கு? எந்த ஊர்ல கிடைக்கிறது? எங்கேயாவது ஒரு இடம் இருக்கா போனா அந்த நிரந்தர சுகம் கிடைக்கும்? இங்க இல்ல, மேல ஏதாவது இருக்கும், வைகுண்டம், கைலாசம், அங்க போன நிரந்தர சுகம் கிடைக்குமா? சாஸ்திரம் சொல்றது இல்லை. यथा यह कर्मचितो लोकक्षीयते तथा अमुत्र पुण्यचितो